அவர் சினிமா நடிச்சதெல்லாம் வேற, இது நிஜம். எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல கார் தரதே வந்து ஒரு தேவையான விஷயம் தான். அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது மக்களுடைய ப்ராப்ளம். விஜய் பத்தி மேல கெட்டா பேசுறாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க. மக்களுக்கு நலன் திட்டங்கள் செய்வார்னு எதிர்பார்த்துட்டு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த திட்டங்கள் எதுவுமே அமையல. எம்எல்ஏக்கு நடந்து போட்டோமாமா, அவர் நடந்து வர்றாருல. இப்போ எம்எல்ஏ நடக்கட்டும், அவருக்கு நான் காரு. இன்னும் அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே காப்பாத்தல மக்களுக்கு. எல்லாரும் பைசா கொடுத்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ செஞ்சாங்க. அவர் எதுவுமே செய்யல. ஒரு ரூபாய் இல்லாம அவருக்கு நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படியாவது அவங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை நான் தீர்த்துருவேன்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தாங்க. அப்ப தெரியாதா என்கிட்ட கார்டு இல்ல, நான் போய் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு தெரியாதா? இந்த மக்களுக்கு அறிவு இல்ல, போட்டு வர வச்சிட்டாங்கன்றாங்க. அது கேட்க சொல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ நான் என்னுடைய வரி பணத்தில் அவர் வாங்கலான்றது வந்து எப்படி அது ஒத்துக்க முடியுமா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளோட முடிவை சொல்ல வேண்டியது. விகடநேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் மற்றும் மந்த்லி அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ண போறதா நம்மளுடைய முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எம்எல்ஏகளுக்கு இப்போ இந்த வசதி தேவையா? இது குறித்த கேள்விகளை நம்ம மக்களிடமே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சிஎம் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏகளுக்கு எல்லாருக்குமே வந்து கார் கொடுத்துட்டா பேசியிருக்காங்க. அது தேவைன்னு உங்களுக்கு தோணுதா, தேவையில்லைன்னு தோணுதா? பர்சனலா கேட்டா வேண்டாம் தான் நினைப்பேன். தேவையில்லை தான். நம்ம பணம் தான் வேஸ்ட்டாக போகுது. அவங்களாம் சம்பாதிக்காதக்கிறாங்க, நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்களா? கிடையாது இல்லை. அவங்களுக்கு ஒரு சம்பளம், அதுக்கு ஒரு பிஏ, அதுக்கு ஒரு பெட்ரோலு. சிஎம் சொன்னது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக அது மாதிரி சொல்லியிருக்கலாம். எல்லா எம்எல்ஏ எல்லாமே கார் இல்லாம எம்எல்ஏ இல்லை மேடம். ஒரு சில எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க புது எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கார் கொடுக்கலாம். இது பட்ஜெட்ல எப்படி வரும்னு தெரியல. மக்களுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்குங்க. தேவையில்லாதனமா அதுக்கு பதிலாக எவ்வளோ ஏழைங்க இருக்குது, அவங்களுக்குலாம் அவர் செய்யலாமே. சிஎம் விஜய் சாருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டது ஏழைங்களுக்காக தான். தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் வந்து பல கோடி செலவு பண்ணி தானே ஜெயிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட இல்லை கார் இல்லாமல் இருக்குமா, வீடு இல்லாமல் இருக்குமா, இல்லை வாகன டிரைவருங்களுக்கு இல்லாமல் இருக்குமா, இல்லை பெட்ரோல் போட தான் காசு இல்லாமல் இருக்குமா? எல்லாம் இருக்க தானே செய்யும். கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி இருந்ததுன்னா யாரும் ஊழல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நமக்கு மழைலாம் வரும். கரெக்டா? மழைலாம் வரும், நிறைய சேதம் நடக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கெல்லாம் காசுக்கு எங்க போவாங்க? அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அரசியல் இவங்க கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி காசு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்க தான். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க பர்சனலா வாங்கி கொடுக்குறீங்களா? ஃபைன், அது உங்க காசு, நீங்க யாருக்குனாலும் வாங்கி கொடுத்துக்கோங்க. எதுக்கு கவர்மெண்ட் காசு, ஏன் மக்கள் காசை கை வைக்கணும் அப்படின்றதே என் பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நான் ஓட்டு போட்டிருக்கேன், கேட்கறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு.